எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. அதற்கு நம்ம மாடல் டெஸ்ட் ஃப்ரீ யூடியூப் டெஸ்ட் அப்படின்றத கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நார்மலா எங்களுடைய டெஸ்ட் பேட்சோடைய டெஸ்ட். ஸோ 31 டெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 25 டெஸ்ட் முடிஞ்சது. லாஸ்ட் ஃபுல் டெஸ்ட் மட்டும் யூடியூப்ல நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அதில் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 முடிஞ்சிருச்சு. பாலிட்டி, ஜென்ரல் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து டெஸ்ட் நம்பர் 3 21 இன்னைக்கு நடந்தது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை இப்போ நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் வித் கீயோட நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்து இந்தியன் எக்கானமி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், கலைச்சொற்கள், வாசித்து புரிதல் அப்படின்றதும் தமிழ்ல இருக்குங்க. லாஜிக்கல் ரீசனிங், பசில், டைஸ் அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஸோ இதான் டெஸ்ட்டோட ஷெடியூலுங்க. 3 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. 4வது டெஸ்ட் அடுத்த வாரம் அப்படின்றது நடக்கும். ஓகே. ஸோ இந்த டெஸ்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஒன்று இருக்கும். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி உங்க மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கு இந்த டைமுக்கு உங்களுக்கு வந்துருங்க. ஓகே. இப்ப இந்த டெஸ்டோடைய கொஸ்டின் பேப்பர் இப்போ குரூப் 4ல எந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்குமோ அதே அளவுக்கு இருக்கும். இது தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு ஸ்கீம், தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே. ஸோ இப்போ நான் அடுத்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு எதெல்லாம் நம்ம கண்டிப்பா படிக்கணும், ஒரு 40 டாபிக்ல படிக்கணும். அந்த டாபிக்ல இருந்து தான் திரும்ப திரும்ப மோனோசென்ட்ரிக்கா ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. நான் அடுத்து வர வீடியோல அதை டிஸ்கஸ் பண்றேங்க. ஓகே. ஸோ இதுல கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ல இருக்கும். இப்போ பேஸ்ல இருக்கும் அப்படின்னா இப்போ இப்போ நேஷனல் உமன் கமிஷன் இப்போ லாஸ்ட் இயர்ல அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருப்பாங்க. நேஷனல் விமன்ஸ் கமிஷனுடைய சேர்பர்சன். என்ன இப்போ கேட்பாங்க, இப்போ சேர்பர்சன் யாரு அப்படின்னு கேட்காம அது எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது, அதுல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, சியோமோட்டோ அதிகாரம் இருக்கா இல்லையா. ஸோ இது மாதிரி கரண்ட் அஃபேர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய பேசிக்கான ஸ்டாட்டிக்கான டேட்டாஸை இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. இதுதான் டிஎன்பிசியோட ட்ரெண்டு. கரண்ட் அஃபேர்ஸ் பெருசா படிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து டிஎன்பிசியோடைய குரூப் 4 ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சில கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் பேசிக்காக குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் தாண்டி வெளியே எதுவும் கேட்க மாட்டாங்க. இதில் நம்ம எக்கனாமி பார்ட்டு கூட மோஸ்ட்லி ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எடுத்ததுங்க. ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருக்கக்கூடிய 11th 12th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எடுத்தது எல்லாமே. ஒரு சிலது மட்டும் ஒரு 4-5 கொஸ்டின் மட்டும் வெளியிலேருந்து எடுத்திருப்போம். ஸ்கீம்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்காது அப்படின்றனால வெளியிலேருந்து அது எடுத்தது இருக்கும். ஓகே. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் இதுக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நல்லா பண்ணக்கூடிய மாதிரியான கொஸ்டின் மேட்ச் இருக்கும். அப்புறம் அசஷன் அண்ட் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், பேட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் இருக்கும். எல்லா மாதிரியான கொஸ்டின்ஸும் நம்ம எடுத்து தான் இப்போ நம்ம போட்டிருக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து எங்களுடைய குரூப் 2 டெஸ்ட் பேட்சோடைய கொஸ்டின் வந்து கையே வைக்க முடியாது. 75 ஜிஎஸ் இருந்தது அப்படின்னா அதில் 26, 30 அவ்வளோதான் எடுக்க முடியும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கஷ்டமான இப்போ டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 1 பிலிம்ஸ்ல அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அதே ஸ்டாண்டர்ட்ல இப்போ நம்ம கொஸ்டின் வச்சுட்டு இருக்கோம். டெஸ்ட் பேட்ச் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க கால் பண்ணுங்க, சரிங்களா. ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும். வித் எல்லா மெட்டீரியலும் கொடுத்து இந்த டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்றோம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு நீங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய 43 டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும். ஈஸியா ப்ரிலிமினரி இல்லை மெயின்ஸே கூட ஈஸியாக பாஸ் பண்ண முடியுங்க. ஸோ எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோமோ அதை மட்டும்தான் எடுத்து கேள்வியாக நம்ம வச்சுருப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த எக்கனாமி அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டின்ஸ் இருக்கும், நீங்கள் பாருங்கள். மோஸ்ட்லி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில இடத்துல இப்போ எக்கனாமிலலாம் கான்செப்சுவலாக சில விஷயங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே டேட்டாஸ் தான் இருக்கும். எல்லாமே மெமரி பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும். இது எல்லாமே ஈஸியாக உங்களால் பண்ண முடியும், சரிங்களா. இது இல்லாமல் தமிழ்லையும் நம்ம கொடுத்துருக்கோங்க. எப்பயுமே நம்ம இதில் ஜென்ரல் ஸ்டடீஸாக இருந்ததுன்னா பைலிங்குவல தான் கொடுப்போம், இல்லைங்களா. மேக்ஸும் அதே மாதிரி கொடுத்துருப்போம். மேக்ஸ் வந்து ரீசனிங், டைஸு அதெல்லாம் இருந்தது. ஸோ ரீசனிங் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். கொஸ்டின் நீங்கள் படித்து புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். டைஸ் இருக்கு. எல்லா மாடலையும் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம். பசில் இருக்கும், சரிங்களா. ஓகே. ஸோ பொது தமிழ் நம்ம கொடுத்துருப்போம். பொது தமிழும் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஒரு 90 மார்க் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரியும். 150+ இந்த பேப்பரில் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரூப் 4 வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. ஓகே. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே டைரெக்டாக கொடுக்காம ஒரு சில இதெல்லாம் வந்து 2-3 ஸ்டேட்மெண்ட் சேர்த்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்போம், சரிங்களா. ஒரே கொஸ்டின் இல்லாமல். ஸோ இப்போ இதில் வந்து 2-3 சேர்த்து நம்ம படிக்கிறப்ப தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால எடுத்து கொடுத்துருப்போம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். நீங்கள் குரூப் 4க்கு எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கீங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியுங்க.
ஓகே. ஸோ யாராவது இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் இந்த கூகுள் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 500 மெம்பர்ஸ் இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் மெயில் போயிருக்கும். இதே மாதிரி குரூப் ஒன்றுக்கும் இதுக்காவது 8 டெஸ்ட்டு, அதுக்கு வந்து 10 டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டாகவே கொடுத்தோம். நிறைய பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இதுலேருந்து நிறைய கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த தேர்வில் இந்த மாடல் டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள். ஸோ எங்களோட குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான டீட்டெயில் ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் பாருங்கள். டீட்டெயில் வீடியோ அப்படின்றது இப்போ இன்ட்ரொடக்ஷன் வீடியோ அப்படின்றதும் இன் ஃபியூ டேஸில் நாங்கள் போடுறோங்க. ஓகேங்களா? ஸோ புக்கு வேணும் அப்படின்றவங்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். குரூப் 1உடைய பேட்ச் அப்படின்றது ஸோ இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும். அதில் யாராவது சேரணும் அப்படின்னாலும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, நன்றிங்க.